நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தேவ செய்திக்காக நம்ம செபிக்கலாம். மற்றும் உங்கள் திருச்சமூகத்திலே பாடி துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் தகப்பன் பாராட்டின மேலான கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இப்பொழுதும் கூட அப்பா, என்னை முற்றிலுமாய் மறைத்து நீங்க மாத்திரம் வெளிப்படுவீராக, வார்த்தைகள் மாத்திரம் வெளிப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியவர்கள் நாங்கள் கேட்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மே 2024க்கும் அப்பா நமக்கு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு மேற்பதாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா, எங்க வாழ்நாளெல்லாம் அப்படியே நடத்துவீராக. சோத்திரத்தோடு நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா. இப்பொழுதும் கூட நம்ம வாசித்து தியானிக்கும்படியாய் அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 17 முதல் வாசிக்கலாம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரனும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகளின் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வரும் முன்னே சூரியன் நீராகவும் சந்திரன் ரத்தமாகவும் ஆகும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பெந்தைக்கோஸ்தே நாளில் மகிமையா தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அப்படியே பிரிந்திருக்கிற நாவுகளா, எரிகிற அகிரிமயமான நாவுகளா அப்படி ஒவ்வொருத்தருக்கும் காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் தங்கி அமர்றாரு. அப்படியே எல்லாம் ஆண்டவர் கொடுத்த தேவன் கொடுத்த அப்படியே அந்நிய பாஷைகள்ல பேசி தேவனை மகத்துவப்படுத்துறாங்க. அத்தனை பேரும் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவங்க எப்படி நம்ம பாஷைய இவ்வளோ தெளிவா பேசுறாங்க, தேவனை மகத்துவப்படுத்துறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. சில பேர் சந்தேகப்பட்டு இவங்க குடி போதையில இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. அப்பதான் பேதுரு அப்படியே எந்திரிச்சு 11 கூட அப்படியே எழும்பி நின்று அப்படி முதல் பிரசங்கம் ஆவியால் நிரப்பப்பட்டதுக்கு அப்புறம் முதல் பிரசங்கம் அவங்களுக்கு தெளிவுபடுத்துறார். இல்ல குடிச்சிருந்தா கூட இது என்ன பொழுது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, நீங்க அப்படிலாம் நினைக்க கூடாது. இது என்னது, இது யோவேல் 2:28 32 வரையுள்ள வசனங்களை தான் அப்படியே கோட் பண்ணி காமிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே அந்த வசனங்களை அப்படியே தெளிவா சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியானவரை ஊற்றிக் கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். அல்லேலூயா.
மாம்சத்துல இருக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவர் மேலும் யாரா இருந்தாலும் சரி, தேவன் தம்முடைய ஆவியை அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிற காலம். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின்படியே அப்படியே செயலாற்றுகிறார். ஆமென். உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். எல்லாமே அப்படியே பாருங்க, தீர்க்க தரிசன அபிஷேகம். கடைசி நாட்களின் அபிஷேகமே விசேஷ விதமா தீர்க்க தரிசன அபிஷேகம். ஆமென். உங்க குமாரத்திகளை என்ன பண்ணுவாங்கிறாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. உங்க வாலிபர் தரிசனங்களை பார்ப்பாங்க. உங்க மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். அந்த நாட்கள்ல ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களின் அபிஷேகமே, இந்த ஊற்றப்படுகிற அபிஷேகமே விசேஷ விதமா என்ன அபிஷேகம்? தீர்க்க தரிசன அபிஷேகம். தரிசனங்களை பார்க்கிற அபிஷேகம், சொப்பனங்களை பார்க்கிற அபிஷேகம். தீர்க்க தரிசனமா? அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் வரும் ரொம்ப ஹைலைட்டா கொடுக்கப்படுகிற நாட்கள். அல்லேலூயா. நல்ல அந்நிய பாஷையில பேசுறாங்க. ஆவியில நிரம்பணும்னே அவங்க பயன்படுத்தின வரமே என்னது? அந்நிய பாஷை. அந்நிய பாஷையில என்ன செய்யறாங்க? தேவனை மகத்துவப்படுத்துறாங்க. பாருங்க, அடுத்தது பிரசங்கம். என்ன ஒரு தெளிவான பிரசங்கம். அல்லேலூயா. பாருங்க, பேதுருவை நிரப்பி இருக்கிற ஆவியானவர் பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வித்தியாசம். ஓடி போய் ஒளிஞ்சவங்க இப்ப பாருங்க, அப்படியே முழு கூட்டம் நிக்கிது. மாறி கேள்வி கேட்கிறாங்க. அப்படியே நிக்கிறாங்க. எவ்வளவு தைரியமா பேசுறாங்க பாருங்க. அல்லேலூயா. தைரியத்தின் ஆவியானவர். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு, உயர வானத்திலும் தாழ பூமியிலும் இரத்த அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? சூரியன் இருளா பெயருமாம், சந்திரன் ரத்தமா மாறிடுமா. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். படைத்த தெய்வத்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் தான் ரட்சிக்கப்பட முடியும். தேவனே சொல்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அக்னியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இந்த கடைசி நாட்களின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. எந்த பாகுபாடும் இல்லாம, பட்சபாதமும் இல்லாம, மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்திட்டு அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவனிலிருந்த அரசின்படியையும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட இந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகளில் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். எவ்வளவு தெளிவா நடந்த சம்பவங்களை அவங்களுக்கு உணர்த்தி காட்டி அப்படி சொல்லி கொடுக்கிறார். இஸ்ரவேலரே, என்ன நடந்தது பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை கொண்டு பலத்த செய்திகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்தாரு. பாருங்க, அவர் நமக்காக வந்த மீட்பர், ரட்சகர், பிரஜாதிபதி. நீங்க என்ன செஞ்சீங்க? அவரை கொண்டு போய் அநியாயக்காரங்க கையில ஒப்பு கொடுத்து கொலை செஞ்சு போட்டீங்க. ஆனாலும் அவர் என்ன செஞ்சார்? மரண கட்டுகளின் அப்படியே அந்த உபாதிகளின் கட்டுகளில் இருந்து விடுதலை ஆக்கி உயிரோடே எழுப்பினார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. ஆமென். அல்லேலூயா.
பாருங்க, மரணம் அவரை பிடிச்சு வைக்க முடியல, கல்லறை அவரை பிடிச்சு வைக்க முடியல. ஆமென். ஜெயமே ஜெயமே அவர் சொன்னபடியே 3வது நாளில் அப்படியே அதிகாலையில இருட்டோட உயிரோடு எழும்பினார். ஆமென். அல்லேலூயா. படைத்த தெய்வம் மனிதர்களுக்காக, அவர் படைத்த மனிதர்களுக்காக, மனு குலத்துக்காக வந்து மனுஷனா தெய்வமே வந்தார் பாருங்க. அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து. பரிகாரியா, பாவ பரிகாரியா, சாப பரிகாரியா, ரோக பரிகாரியா, நிந்தை அவமானங்களின் பரிகாரியா, சாவின் பரிகாரியா, தரித்திரத்தின் பரிகாரியா, நரக தண்டனையின் பரிகாரியா, அவரே வந்து அவர் சொந்த ஜீவனையே பரிகார பலியா அப்படி கடைசி சொட்ட ரத்தத்தையும் பரிகாரத்துக்காக அப்படி சிந்தி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கொடுத்து 3வது நாள் மகிமையா அவர் உயிரோட எழும்பி மகிமையா மேன்மையா சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஆமென். இப்ப கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளை அங்கீகரித்து விசுவசிக்கிறது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் அவரை கட்டி வைக்க முடியலையும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவரே தான் ஒப்பு கொடுக்கிறார், அவரே தான் ஒரு ஜீவனை ஒப்பு கொடுக்கிறார். அவர்களை யாரும் கொண்டு வர முடியாது. அதான் சார், என் ஜீவனை எடுக்க எவனாலேயும் முடியாது, நானே கொடுக்கிறேன் அப்படின்னு தான் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமே. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி தோற்றிக் கொண்டிருக்கிறேன். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலதுபாரத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் அறிந்தது, என் நாவும் கழிகொண்டது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடி உங்களுடைய பரிசுத்த அறிவை காண வைத்தீர். ஜீவமார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர். உங்களுடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்பினீர் என்று சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, முதல் யோவேல் 2:28-32 வரைக்கும் இருக்கிற வசனங்களை அப்படியே கோட் பண்ணி அப்படி சொன்னார், இதுதான் நடக்கிற காரியம் அப்படின்னு சொல்லி. இப்ப பாருங்க, 16ஆம் சங்கீதத்துல 8-11 வரை உள்ள இறை வசனங்களை அப்படியே கோட் பண்றார். தாவீது சொன்னார் இல்ல, அந்த தாவீது சொன்ன அந்த காரியம் அது தாவீதுக்குரியது இல்லை, அது கிறிஸ்துவுக்குரியது. தாவீதின் குமாரனாகிய தாவீதின் வம்சத்தில் பிறப்பார்னு முன்னறிவிக்கப்பட்டிருந்த கிறிஸ்துவுக்கு உரியதுன்னு எந்த அளவு தெளிவா அப்படியே மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க வசனங்களை எடுத்து. அல்லேலூயா. அதான் ஆவியானவர் நல்லா செய்வார். வசனங்களை அப்படியே கொடுத்து லிங்க் அடிச்சு அப்படியே நமக்கு நல்ல புரிகிற விதத்துல அப்படியே விளக்கி கொடுப்பார். ஆமென். அவர் தான் நல்ல போதகர். ஆமென். நல்ல டீச்சர், நல்ல விளங்க பண்ணுகிறவர், கருகலான சத்தியங்களையும் விளங்க பண்ணுகிறவர், புரியாதவைகளையும் புரிய வைக்கிறவர். ஆமென். அல்லேலூயா. பாருங்க என்ன சொல்றாரு தாவீது, என்ன சொன்னாராம், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவரின் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்துல விட மாட்டீங்க, உங்களுடைய பரிசுத்தர் அழிவை காண விட மாட்டீங்க. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உங்களுடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. பாருங்க, பாதாளம் பிடிச்சு வைக்க முடியாதுன்றத எந்த அளவு தெளிவா சங்கீதத்திலேயே தீர்க்க தரிசனங்களா சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதை எடுத்து கோட் பண்றாரு. அப்படி தொடர்ந்து வாசிப்போமே. சகோதரரே, கோத்தக்காரனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடைய தைரியமாய் பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கமிடப்பட்டான். அவனுடைய கல்லறை முன்னாள் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்பப்படுவேன் என்று தேவன் நமக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவது இல்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிவித்து அவர் உயிர்த்தல்களை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார்.
இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றாரு, தாவீதை குறித்து எழுதுனது இல்ல, தைரியமா பேசுறதுக்கு இடம் கொடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க சொல்ல வர்றத அப்படின்னு சொல்றாரு. தாவீது மரணம் அடைஞ்சாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கல்லறை நம்ம மத்தியில இருக்குது. பாருங்க, அவர் உயிரோட எழும்பவும் இல்லை, அவர் மாம்சம் அழியாம அப்படி உயிரோட தான் எழும்பல. பாருங்க, கிறிஸ்துவ குறிச்சுதான் அவர் முன் அறிந்து தீர்க்க தரிசனமா அப்படியே எழுப்பினாரு. அது அப்படியே நடந்தது. அதுக்கு எல்லாம் நாங்க எல்லாம் சாட்சிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. குடையை சுற்றி திரிந்த நாங்கள் எல்லாரும் அதற்கு சாட்சிகளா இருக்கிறோம். ஆமென். அடித்தளந்து வாசிப்போம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்தாவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை ஒளிந்தறினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலதுகாலத்தில் உட்காரும் என்று கர்த்தர் ஆண்டவருடைய சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறார். எவ்வளவு தெளிவா விளங்க பண்றாரு. அது தாவீதுக்குரிய தீர்க்க தரிசனமே அல்ல, தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு உரிய தீர்க்க தரிசனங்கள். அது அப்படியே நிறைவேறிச்சு. ஆமென். தெளிவா சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். இப்ப நீங்க பாக்குறீங்களே, இந்த மகிமையான அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொருத்தரும் அப்படியே பாஷைகள்ல பரவசமா பேசி மகிழ்றாங்களே, மணி கணக்கா டயர்ட் இல்லாம அப்படியே மகிழ்றாங்களே. இதை தேவன் தான் பொழிய பண்ணினார். இது பிதாவின் வாக்கு தத்தம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதா கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே இதை பொழிந்தருளி இருக்கிறார். அதுதான் நம்ம இப்ப பார்க்கிறோம், கேட்கிறோம், அப்படி பெற்று அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பரலோகத்திற்கு எழுந்து தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகல. இப்ப நம்ம ஏசப்பாவை குறிச்சுதான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாரு? சத்துருக்களை எல்லாம் பாதபடி ஆக்கி போடுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, என் வலது பாரிசத்துல உட்காரும். அல்லேலூயா. சங்கீதம் 110:1 வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. சத்துருக்களை எல்லாம் பாதபடி ஆக்கி போடுகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, என் வலது பாரிசத்துல உட்காருங்க என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து? கிறிஸ்துவை குறித்து அப்படின்னு விளங்க பண்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிதாவின் வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுறாரு. கிறிஸ்து பிதாவின் சிங்காசனத்தின் வலது பாரிசத்திலே சிங்காசனத்துல வீற்றிருக்கிறாரு. எது வரைக்கும் வீற்றிருப்பாரு? சத்துருக்களை அவருடைய பாதப்படி ஆக்கி போடுகிற வரையில. ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் மாற்றினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. தெளிவா வசனங்களை கோட் பண்ணி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் கிறிஸ்துவா, மீட்பரா, ரட்சகரா, மேசியாவா தேவன் வச்சுட்டாரு. பாருங்க, நிச்சயமா அறிந்துக்கோங்க. பரலோகம் என்ன சொல்றதோ, பரலோக தெய்வம் என்ன சொல்றாரோ அதுதான் ரூல்ஸ். அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்தாலும் ஆசீர்வாதம், மீட்பு, முக்தி, பரலோக பேரின்ப முடிவில்லாத அந்த நிலையான வாழ்க்கை. பாருங்க, அதான் சொல்றாரு, மீட்பரா, ரட்சகரா யார? அவர் கிறிஸ்துவதான் தேவன் அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. நிச்சயமா அறிந்து கொள்ளுங்க, மோசம் போயிடாதீங்க, ஏதேதோ கட்டு கதைகளுக்கு செவி கொடுத்துடாதீங்க, வீணா நிறையமா அப்படியே மழுப்பி போடுற காரியங்களுக்கு என்ன பண்ணிடாதீங்க, செவி கொடுத்துடாதீங்க. அல்லேலூயா. கிறிஸ்து
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளின் பலன்களை, அவருடைய இரத்தத்தின் புண்ணியங்களை, உயிர் தெழுந்த மகிமையின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்று அனுபவிக்க முடியும். ஆமென். பிறகு சொந்த பிள்ளைகள் தான் நம்ம சொத்தை அப்படி சந்தோஷமா உரிமை பாராட்டி அனுபவிக்க முடியும். பிள்ளைகளா மாறாம பிள்ளைகளா இருக்கவங்க என்னதான் கூடவே இருந்தாலும் சொத்தெல்லாம் அப்படி பங்கு வச்சுலாம் அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் சொல்றாரு பாருங்க, அவர் சம்பாதித்த எல்லாத்துக்கும் அப்படி நமக்கு தான் கொடுக்கிறாரு. அதை பெற்று அனுபவிக்கிறதுக்கு அவரை ஏற்று விசுவசிக்கிற அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் போதுமானதா இருக்கிறது. வேற ஒன்றும் நம்ம ஒன்றும் பெருசா வெட்டி முடிக்க வேண்டிய வேலைலாம் இல்லை. வானத்தை வளைக்கவோ பூமியை கிழிக்கவோ அப்படி எங்கேயோ போகவோ கடலை தாண்டவோ இத்தனை கடலை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவை விசுவசிப்பதே நித்திய ஜீவன். ஆமென். அவரை அனுப்பினவரை விசுவசிப்பதே நித்திய ஜீவன். வாசம்ல அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நாமத்தை அப்படியே விசுவசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் கேட்கப்படும் இதயத்திலே சுத்தப்பட்டவர்களாகி தேவர்களையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஆமென். அதே ஆவியானவர் அழகா கிரியை செய்யறாரு பாருங்க. இப்ப பிரசங்கம் பண்ணவொன்னு அவங்க கேட்கிறாங்க, அவங்க இருதயங்கள்ல குத்தப்பட்டவர்களாகி ரட்சிக்கப்படுகிறதுக்கு சகோதரரே நாங்க என்ன செய்யணும், சொல்லிக் கொடுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. பேதுருவை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் மனத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை வெற்றித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. பேதுரு அவளை நோக்கி என்ன சொல்றாரு? நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கப்பா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி என்ன செய்யுங்க? உண்மையான மெய் மனம் திரும்புங்க. அப்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறுங்க. அப்படி ஞானஸ்தானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பெற்றுக் கொள்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பாருங்க, இது தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். இது உங்களுக்கு உரியது, உங்கள் பிள்ளைகளுக்கு உரியது. இன்னும் தேவன் யாரெல்லாம் கூட்டி சேர்க்கிறாரோ, தூரத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் உரியது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. நிறைய பேர் செய்யறதுனால தப்பு சரியா மாறிடாது. ஆமா தானே? அதுதான் சொல்லி கொடுக்கிறார். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி தொடர்ந்து வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பங்களும் ஜெபம் பண்ணுதலிலும்
உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, பிரசங்கம் பண்றாரு, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்களும். அவ்வளோ பெரிய கூட்டத்துல சந்தோஷமா 3000 பேர் ஏற்றுக்கொள்றாங்க கிறிஸ்துவ. பாருங்க, முதல் பிரசங்கத்திலேயே பாருங்க, அப்படியே 3000 பேர் கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அப்படி சபையா அப்படி ஒரு கூட்டமா அப்போஸ்தலர்களை சேர்ந்துக்கிறாங்க. அல்லேலூயா. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆமென். பாருங்க, அப்படியே எல்லாரோடையும் அப்படியே சேர்ந்து இப்ப பாருங்க 120 3000 ஆயிடுச்சு பாருங்க. அன்னைக்கே 120 3000 மாறிடுச்சு முதல் பிரசங்கத்திலேயே. அல்லேலூயா. அந்த 3000 பேரும் போய் எங்கெங்க யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்க குடும்பத்துல அப்படி இப்படி எவ்வளவு வந்துட்டே தான் இருந்தது. அல்லேலூயா. உறுதியா தரித்திருந்தார்களாம். எதுல? அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிட்குதல் இல்ல, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்தார்கள். திறந்து வாசிங்க. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். தானியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமுறைப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகளோடும் அப்பமிட்டு மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து தனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்துக் கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படியே உறுதியா தரித்திருக்கிறாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்துல, அந்யோன்யத்துல, அப்பம் பிட்குதலில், ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, ஆவியானவர் எந்த அளவு கிரியை செய்தாரு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு மனம் அதிகமா வருது. அல்லேலூயா. தங்கள் சொத்து சம்பத்து காணியாட்சி எல்லாத்தையும் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறாங்களாம். எந்த அளவு பாருங்களேன், எப்படி சாதாரணமா அந்த மனசு வருமா? இல்ல, எல்லாரும் மனுஷங்க தான், எல்லா காலத்திலயும் மனுஷங்க தான். இப்ப தேவ ஆவியானவர் நிரப்பும் போது அங்க அப்படியே எல்லா காரியங்கள் வித்தியாசமா பரலோக காரியங்களா நடக்குது பாருங்க. அல்லேலூயா. அப்படி பொதுவாய் வைத்து பொதுவாய் அனுபவித்தார்களாம். யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு உண்டு எந்துன்னு இல்லாம பாருங்க, கோடி கோடியா வச்சிருக்கவங்களும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஒண்ணும் இல்லாதவங்களும் அந்த கூட்டத்துல இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் சமமா இருக்கிறாங்க. ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே அங்க இல்லை. ஐயோ எனக்கு இந்த தேவை இருக்கு, அதுக்கு காசு இல்லையே, நான் என்ன செய்யறது, அந்த பிரச்சனையே இல்லை. இல்ல பாருங்க, அப்படியே எல்லாரும் அப்படியே பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். எந்த அளவு மனப்பக்குவம், யாராவது சொல்லியா கொடுத்தாங்க? ஆவியானவர் இறங்கி நிரப்பும் போது இருதயங்கள் எந்த அளவு லகுவா மாறுது. அல்லேலூயா. பிறர் அன்பா மாறுது. தனக்குனே இருக்கிறது எல்லாத்தையும் வச்சுக்க வேண்டாம், அப்படி பொதுவா வைத்து அனுபவிப்போன்ற அந்த எண்ணம் வருது. அப்படியே விசுவாச பிள்ளைங்க, அப்படியே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க, கிறிஸ்துவின் பிள்ளைங்க அப்படியே ஒண்ணு கூடி சேர்ந்து அப்படியே ஒன்னா வச்சு அப்படியே அவங்கவுங்க வச்சு இல்லை, அப்போஸ்தலருடைய பாத்திர கொண்டு வந்து பொதுவா வச்சு அப்படியே எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்து அப்படியே மேன்மையா ஒரு வாழ்க்கை நடக்குது. அல்லேலூயா. ஒரு புதிய அத்தியாயமா துவங்குது. ஆமென். அவர்கள் ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. தேவனுடைய ஆலயத்துல தினந்தோறும் தரிச்சிருந்தாங்களாம். வீடுகள் தோறும் அப்பங்கள் பிட்டார்களாம். ஏன்னா அவங்க ஆலயத்துல அப்ப இருந்த முறைமை வேற, பழைய ஏற்பாட்டின் முறைமை, பலி செலுத்தும் முறைமை. கிறிஸ்து பலியாயிட்டாருன்றது இன்னும் தெரியறதுக்கு நாள் எடுக்கும் பாருங்க. அதனால வீடுகள் தோறும் கிறிஸ்து பலியானதை நிறைவு கூறுற அப்பம் பிட்குதல வீடுகள் தோறும் அப்பங்களை பிட்டு அல்லேலூயா அல்லேலூயா மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி.
தேவ ஆவியானவர் நிரப்பினோட கள்ளம் கபடம் எல்லாம் போயிடுச்சு. அப்படியே ஒரு மகிழ்ச்சி, இனம் புரியாத மகிழ்ச்சி, தெய்வீக மகிழ்ச்சி, பரலோக மகிழ்ச்சி அப்படியே அவங்க இருதயங்களை சிந்தைகளை எல்லாம் நிரப்பிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். தேவனை துதிக்கிறது தான் அப்படி பாருங்க, தான் ஆவியானவரால் நிரம்பி இருந்தா தேவனை துதிக்காம இருக்கவே முடியாது. ஆவியானவர் நிரப்பப்பட்டவங்க அவங்க பற்பல பாஷையில என்னதான் செஞ்சாங்க, தேவனை தான் மகத்துவப்படுத்தினாங்க பாருங்க. அப்படியே தேவனை துதிச்சு எல்லா ஜனங்கள்கிட்டையும் தயவு பெற்றிருந்தார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க ஏற்றுக்கொள்ளாதவங்க யாரா இருந்தாலும் எல்லார்கிட்டையும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஆமென். பாருங்க, அப்படியே ரட்சிக்கப்படுற கூட்டம் பெருகிட்டே இருக்கு. அனுதினமும் டெய்லி தினமும் புது புது ஆத்மாக்கள் கூட்டமா வந்துட்டே இருக்காங்க. தேவ ஆவியானவர் அந்த அளவு கிரியைகளை நடப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் ஊழியம் செய்யும் போது தேவ ஆவியானவர் அசைவாடி எவ்வளவு பெரிய காரியங்களை நடப்புகிறார். ஆமென். இந்த காலகட்டத்தில் இது கடைசி நாட்கள், தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் நாட்கள். ஊழியக்காரனுக்கும் ஊழியக்காரிக்கும் கூட இந்த அபிஷேகம் வேணும். அதனாலதான் என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரிகள் மேலும் நான் என் ஆவியை ஊற்றுபவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். தேவன் தான் சொல்லி இருக்கிறார். பாருங்க, அப்ப கேட்டு பெற்று தேவனுக்கு பாருங்க அப்போஸ்தலர்கள் மூலமா அற்புதங்களும் அடையாளங்களையும் தேவன் மகிமையா செய்தாராம். அதனாலதான் அப்படி அவ்வளவு கூட்டமா தேவனுடைய மகத்துவத்தை அவங்க கண்ணை முன்னாடி பாக்குறதுனாலதான் அப்படி ஓடி வராங்க. சும்மா ஓடி வந்துருவாங்களா, எல்லாத்தையும் விட்டுட்டு இத்தனை வருஷமா கடைபிடிச்சு வந்ததெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துருவாங்களா, அப்படி சொத்துக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்ததெல்லாம் கொண்டாந்து வித்து கொண்டாந்து காலில் வச்சிருவாங்களா? பாருங்க, எந்த அளவு தேவனுடைய மகத்துவத்தையும் வல்லமையும் பார்த்து 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 ஆச்சரியப்பட்டு பிரமிச்சு தேவனை மகத்துவப்படுத்தி இந்த தேவனுடைய மகத்துவத்தை அன்புக்கு நம்ம என்னைக்கும் அவரை விட்டு பிரிஞ்சிடவே கூடாதுன்னு தான் அப்படி வந்து ஒண்ணு சேர்ந்து அப்படி உறுதியா தரித்திருந்து தேவனை மகத்துவப்படுத்தி அப்படி கூட்டம் பெருகிட்டே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். வர நாட்கள்ல திறந்து தியானிக்கலாம். அன்பின் தகப்பனே நன்றி அப்பா, இந்த அருமையான நல்ல நாளுக்காக சோதரம். தேவ ஆவியானவரே, பெந்தைக்கோஸ்தே நாளில் உடைய அப்போஸ்தலர்களை கூடியிருந்த சீஷர்களை ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தவர்களை நிரப்பினது போலவே இன்றைக்கும் இணைந்து ஜெபிக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க அப்பா, நிரப்புங்க. தேவ ஆவியானவரே நிரப்புங்க. தேவ ஆவியானவரே நிரப்புங்க. உங்க அபிஷேகத்தால நிரப்புங்க. நல்ல வசனங்களை கோட் பண்ணி விளக்கம் சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தி இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கிக்கும்படியாய் பேதுருவை பயன்படுத்தினீரே, எங்களையும் பயன்படுத்துங்க. அற்புத அடையாளங்கள் மூலமாய் வசனங்களை உறுதிப்படுத்துங்க. தகப்பனே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால நிரப்புங்க. ஒரு மனதையும் பரந்த எண்ணத்தையும் தகப்பன் தந்தருளுங்க. தகப்பனே, உண்மையே உறுதியையும் தகப்பனே ராஜாவை உறுதியாய் தரித்திருக்கிற அந்த பாக்கியத்தையும் தந்தருளுங்க. ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வாசிக்கிறோமே. தகப்பனே அப்பா, இன்றைக்கும் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபைகளிலே தகப்பன் கொண்டு சேர்ப்பீராக. சிதறப்பட்ட ஆடுகளாய் அப்பா தூரமாய் அங்கங்கே அப்படியே இருந்து விடாதபடி சபையிலே கொண்டு சேர்ப்பீராக. காரியா கியா கர மாரியா கியா கர பஷே தேரே பஷே லேரேதியவே. உம்மை நம்பும்படியாய் விசுவாசிக்கும்படியாய் என் தகப்பனே உங்க அபிஷேகத்தால் நிரப்புவீராக. தேடிய
உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். சோத்திரத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோம், சோத்திரத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறோம். தகப்பனே, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாய் தரித்திருந்தது போல நாங்களும் உறுதியாய் தரித்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்வீராக. தகப்பனே, மன மகிழ்ச்சியோடு களி கூடுதலோடு கபடம் இல்லாத இருதயத்தோடு தேவனை துதித்து சோத்தரித்து போஜனம் பண்ணி மகிழ்ந்து ஒரு மன மகிழ்ச்சியின் ஜீவியமாய் எங்களோருடைய வாழ்க்கையை மாற்றித் தருவீராக. நன்றி அப்பா, கொடான கோடி ஸ்தோத்திரங்கள் தகப்பனே. ஸ்தோத்திரத்தோடு பெற்றுக் கொள்ளுகிறோம். நன்றி சொல்லி பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, glory. ஆமென்.